ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு லார்ட் விஷ்ணு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களை அறியாமலே ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விட்டு மனதார கடவுளை நீங்க தியானிக்கும் பொழுது, அதாவது உங்க எமோஷன் சேர்ந்துருது இல்லையா? ஸோ கடவுள் உங்களுக்கு உடனடியா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க உங்களோட மனதார, அதாவது ஒரு மனசுல ஒரு துக்கம் இருந்ததுன்னா அதை கண்ணீர் விட்டு கதறதுக்கு வேறு யாரும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் முன்னாடி அந்த கண்ணீரை விடுங்க. கடவுள் அதை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே இது உறவுகள்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அவங்க உங்க முன்னாடி ஒன்றும் சொல்லலைனாலும் பின்னாடி ஏளனமா சிரிப்பாங்க. ஸோ அது மாதிரி வேண்டாம். நீங்க கடவுளை தவிர வேறு யார்கிட்டையும் உங்களோட எமோஷன்ஸை நீங்க முழுவதுமாக பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது சுதர்சன சக்கரா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைக்கும் சக்தி உடையது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, இல்லை மென்டலி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா அந்த நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த சக்கரா இருக்கு இல்லையா, சுதர்சன சக்கரா உங்களை சுத்தி அப்படியே சுத்துது, உங்களோட ரூமை ஃபுல்லா சுத்துது, உங்களோட வீடை ஃபுல்லா சுத்துது, உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி பூரா ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது நீங்க வேற இல்லை, விஷ்ணு வேற இல்லை, உங்களுக்குள்ளதான் விஷ்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைங்க. கடவுளை நீ கூட தான் இருக்க, என்னைய நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி நீங்க மனதார சரண்டர் பண்ணிருங்க. எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கடவுள் விஷ்ணு உங்க கூடவே இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.